2ஆம் வகுப்பு A1 எஸ் மோஹித் சரண். தித்திக்கும் தேன்மலை திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதல் கண் வணக்கங்கள். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உன் இலக்கை நோக்கி நட, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஆம், முதலில் நாம் நமக்கான இலக்கை தீர்மானிக்க வேண்டும். அதன் பிறகு அதற்கான வழிகள் தானாய் பிறக்கும். மக்கள் நம்மை பற்றி நல்லது கெட்டது இரண்டையும் சொல்வார்கள். ஆனால் பிறர் நம்மை புகழ்கிறார்களா இகழ்கிறார்களா என்பதை பற்றி கவலைப்படாமல் லட்சத்தன் முன்னால் வைத்து கொண்டு சிங்கம் போல் செயல்பட வேண்டும். ஒருவன் எவ்வளவு மகத்தானவனாக ஆகிறானோ அந்த அளவிற்கு கடுமையான சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்தி கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம். வாழுங்கள். அடுத்தவர்களுடைய விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுக்கான பாதையில் வாழுங்கள். அதுவே உங்களுக்கான வாழ்க்கை, அதுவே உங்களுக்கான இலக்கும் கூட. அதுவே உங்களுக்கான வாழ்க்கை, அதுவே உங்களுக்கான இலக்கும் கூட. வெற்றி பெறுவது என்பது ஒவ்வொரு முறையும் முதலிடத்தை பெறுவதல்ல. சென்ற முறையை விட இந்த முறை சிறப்பாக அமைந்தாலே அதுவே வெற்றிதான் என்கிறார் தத்துவ ஞானி பாணி பிளேயர். உன் இலக்கு முடிவு செய், பின் உனக்கான பயணத்தை தொடங்கு. உனக்கான பாதை நீயே தேர்ந்தெடு. நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். அதை அனைத்தையும் தாண்டி செல். திரும்பி பார்க்காமல் கடந்து செல். முடிவில் உனக்கான இடம் காத்து கொண்டிருக்கும். அதனால் மனிதா, ஓடு ஓடு, உன் இலக்கை நோக்கி ஓடு. அதை 8 முறை சோர்வடையாமல் ஓடு. அதனால் மனிதா, ஓடு ஓடு, உன் இலக்கை நோக்கி ஓடு. அதை 8 முறை சோர்வடையாமல் ஓடு என்று கூறி எமக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.